1995 சென்னை பூந்தமல்லியில ஒரு கேங் வார் ஸ்டார்ட் ஆச்சு. பல வருஷமா அந்த ஏரியாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்த தயாளனை போட்டுட்டு அந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டானுங்க. ஆனா எவனாலையும் தயாளனை நெருங்க கூட முடியல. அதுக்கு காரணம் அவனுக்கு லெஃப்ட் ரைட்டா இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், டில்லி பாபு, சக்கரதாஸ். கேங் வாரோட எண்டுல தயாளன் தான் எப்பயுமே பூந்தமல்லிக்கு கிங்னு கெத்தா நின்னான். அதை கொண்டாட எல்லா ரவுடிகளையும் அவனோட பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு ஆட்டம் போட்டான். அன்னைக்கு டில்லி பண்ணின ஒரு சப்ப தப்புக்கு கூட்டத்துல வச்சு அவனை அசிங்கப்படுத்தினான் தயாளன். மொத்த கூட்டமும் டில்லியை பார்த்து சிரிச்சிச்சு. காண்டான டில்லி சட்டுன்னு பொருள் எடுத்து தயாளனையே பட்டுன்னு போட்டான். சிரிச்சுக்கிட்டு இருந்தவனுங்கெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்தானுங்க. அன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா ஏரியாவிலும் இது பரவிச்சு. விடிஞ்சப்போ பூந்தமல்லி ஏரியாவில் ஒரு புது கிங்கா உருவானா டில்லி பாபு. டில்லிக்கு நண்பனா இருக்கிறத விட ஏரியாவில் நம்பர் 1 இருக்க ஆசைப்பட்டான் சக்கரதாஸ். டில்லியை மொட்டை பண்ண பிளான் போட்டான். 25 வருஷம் பல அட்டம்ப்ட். இப்ப வரைக்கும் அவனால டில்லியை அசைச்சிக்க கூட முடியல. காரணம், டில்லி பவர்லையும் பதவியிலையும் இருக்கிறவங்களுக்கு பல சம்பவம் பண்ணி இன்னும் பவர் ஆனா. வாடலி இதில் ஒருத்தனோட டீட்டெயில் இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்கை தூக்கிடு. அந்த ஹார்ட் டிஸ்கை டைம் கிடைக்கிறப்போ வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நீயே வச்சிரு. என்கிட்ட விட்டல, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஹார்ட் டிஸ்க்குப்பா. இது வெளியே வந்தால் ஆட்சிக்கே ஆபத்து. அப்போ இந்த டில்லினால தான் ஆட்சியாக இருக்குன்னு சொல்கிற. என்ன பண்ண சொல்கிற? பால்ராஜுக்கு அப்புறம் டில்லி பாபு எப்படியும் தாங்கிட்டு தான் வருவான்னு யூகிக்க ஆரம்பிச்சான் சக்கரதாஸ். அதனால டில்லி பாபுக்கு முன்னால நாம முந்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சான். இதே மாதிரி ஒரு போஸ்டர் சீக்கிரம் டெல்லி கிடைக்கிறோம். அவனை முடிச்சுன்னு வெயிட் பண்ற. யாரை வச்சு முடிக்க சொல்ற? அவன் எல்லா மட்டக்காரனுக்கும் அள்ளு விட்டுரும். நாம செய்யக்கூடாது, ஆனா செய்யணும். செய்யறவன் நம்மளை சுத்தி உள்ள ஆளா இருக்கணும், ஆனா அவனை பத்தி தெரியாத ஆளா இருக்கணும். இப்படி ஜாக்கு, கிங், ஏசுன்னு இருந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்க வந்தான் ஒரு ஜோக்கர். Very warm welcome to the show. வினோதமான மனிதர்கள். மலேசியாவை சார்ந்த லியோ த்ரூ அப்படின்றவருக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உடம்புல இருக்கான். பிரான்சை சார்ந்த மைக்கேல் லாட்டிட்டோ அப்படின்றவரு ஒரு முழு ஏரோப்ளேனை கடிச்சே தின்னுட்டாரு. ரஷ்யாவை சார்ந்த நட்டாஷா டெம்கினா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கண்களாலேயே எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு சக்தி இருக்கான். அதெல்லாம் எங்க நம்ம ஊரை சார்ந்த ராஜ்மோகன் நாயர் அப்படின்றவரு அவருடைய உடம்புல இருந்தே கரண்ட்டை செலுத்தி ஒரு எலக்ட்ரிக் பல்பை எரிய வச்சுட்டாரு. இப்படி உலகம் முழுவதும் வினோதமான மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஊர்ல வித்தியாசமான பழக்கங்களும் வினோதமான மனிதர்களும் தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்க மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பையன் ரொம்ப சாஃப்ட் மேடம். அவன் என்ன சொல்றது, எமோஷனல் டைப் வேற. அவன் பிடிச்ச ஹீரோ தான் படத்துல அடி வேண்டான்னு வச்சுங்க. ஏன்டா ஆகுற? சூர்யாதா சத்ய ராமசாமின்னு தெரியாம செத்துட்டப்பா. படம்டா இது. ஷூட்டிங் முடிஞ்சவனா அசின் வீட்டுக்கு போடுவாடா. ஏன்டே சொல்றே? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களே, அவனுக்கு உயிர். ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னன்னாலும் பண்ணுவோம் மேடம். நான் தியாகு, பூந்தமல்லி மகாலட்சுமிலேருந்து வரேன். நான், காந்தி, மணினா, அப்புறம் டில்லி பாபு, நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா காந்தி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம். நல்லா ஏமாத்திட்டு இப்போ மாட்டினி அசிங்கமா? அட சி, லவ் தானே பண்ண. ஆமா. என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துன மாதிரி சீனை போடுற. அப்படியே அடிச்சனா பண்டலா பட்டு பெருசா பேசுற. டேய் டேய், ஐயோ தங்கச்சி ஃபீவரா சமந்தமில்லமா இருக்கமா, கவலைப்படாதம்மா. அண்ணன் அடிக்குறாரா? வருவானா? யாரா அவன் இவ்வளவு பொங்குறான்? அண்ணா பாத்துக்கிறேன். காசு இல்ல இருக்கட்டும். நானா அந்த பிரச்சனையை முடிக்கிறேன்னு புது பிரச்சனை எங்களை கோத்து விட்டுறான் மேடம். அவன் என்ன 4 வருஷம் ஏமாத்தினா, இவனை 2 வருஷம் ஏமாத்தினா, இப்பதான் அவன் கையில கடிச்சாலே அதுக்குள்ள உள்ள புது கெடுத்துட்டான்டா. உன் ஃப்ரெண்டா அவன்?
ஒஸ்ட்டு. ஆஃபீஸில் யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் காந்தி தான் ஓடி ஓடி வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவான். அவன் வேலையவே செய்ய யோசிக்கிற இந்த காலத்தில் அடுத்தவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செய்வான் மேடம். என்னங்க இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே சாதாரணமா இருக்கே, வினோதமா எதுவுமே இல்லையா அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இங்க வரப்போற கெஸ்ட் கிட்ட வினோதமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. லெட்ஸ் வெல்கம் காந்தி on our show today. வணக்கம், வாங்க உட்காருங்க. வணக்கம். சோ காந்தி, இந்த வினோதமான பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல எது பிரச்சனையா இருந்தது? வேற என்ன, லவ் தான். நானும் எல்லாரும் மாதிரி தாங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் அங்கிதான்னு ஒரு பொண்ணு. அவ கண்ணு பார்க்குறாங்கடி. முடியுமா முடியாதா? ஏய் பொண்ணை பாடுறா, நல்லா மசாலா பட்டாணி வித்தவனுக்கு திசா பட்டாணி கச்சா மாதிரி கொத்தா அழகா இருக்கிறா. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஜாஸ்திரா போடுறா. வெளில தெரிஞ்சா ஏய் அது 90s கிட்ஸ்க்கே பெருமைடா. போடுறா 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 போடுறா. போட்டேன். I love you. What are you telling Ankita? உனக்கு மாப்பிள்ளை வேற பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ங்க ரெண்டு ஃபேமிலிக்கு there's a lot of difference மா. போச்சா? ப்ளீஸ் பா. ஏதோ ஒரு நல்ல ஜாப் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தினால தான் உன்னை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த வேலையும் இல்லைன்னா அங்கிதா இல்லாமல் அனாமத்தா தான் சுற்றணும். ஒரு நாள் உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணி வந்து பேசுகிறேன், செட் ஆகுதான்னு பார்க்கலாம். Guys, we are happy to inaugurate our soft skills program in front of our executive officer, Mr. Peter Wilson. In the soft skills program, learning Hindi is mandatory. நான் ஹிந்திலாம் சொல்றாங்க. எல்லாருமே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 hour இந்த கிளாஸை கண்டிப்பா அட்டெண்ட் பண்றீங்க. நீ தான் நல்லா கருத்தா பேசுவல, ஏதாவது பேசி கலச்சுடா. நானா கேட்டா வீணா போயிடுவேன். யாரை கொத்து விடலாம்? For them to understand. So learning Hindi is very useful for all. ஒருத்தர்கா especially for the ஸ்பெஷலிஸ்ட் in my opinion சிறப்பா செய்வான் பாரு. enhance our growth. இதோ வந்துட்டால, ஏ அடிமை வந்துட்டால. வாடா 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 சீக்கிரம் குட்டி வாடா 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 வாடா. தமிழ் வட சாரி நான் லேட் ஆயிடுச்சுனா. அதெல்லாம் பரவாயில்லடா, சரியான இடத்துக்கு சரியான டைமுக்கு நீ வருவ. எந்த ஐடி கம்பெனிலையாவது ஹிந்தி பேச சொல்லுவாங்களா? இந்த டகால்டி டெக்னாலஜி லிமிடெட்ல பேச சொல்லுவாங்க. அங்க பாரு சமூகம் என்ன சொல்லுது, உன் குரலை கேக்குது. உரிமைக்காக குரல் கொடுப்பா. நான் வேணாம், எதிர்த்து குரல் கொடுப்பா. ஆஹா கோத்து விட்டானுங்களே. Yes, Gandhi. சார், why do we have to impose anything, சார்? அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை தான் அவங்கவுங்க படிக்கலாமே சார். Wow, wow, wow. Hello, my training. Mr. Gandhi, we have our branches in Delhi and Mumbai as well. Sir, but our clients are in New York and New Jersey, sir. பிச்சினோட அரா 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 டேய். காந்தி உட்கார் பா, முதல்ல உட்கார். தண்ணி குறாங்க. Anna, I have one more point to make now. Sir, one more point to make us, sir. Make. Sir, I come to conclusion, sir. Conclusion. Stupid. Instead of learning one regional language from 5:30 to 6:30, we can actually learn 2 programming languages from 5:30 to 7:30, sir. It will be actually helpful, sir. It makes sense. அங்கிதா, கொஞ்சம் காந்தி ப்ரொஃபைலை மெயில் பண்ணுங்க. ஓகே பட்டேல். சார் பாவா சார், he is a very good resource. Do what I say. Yes sir. இதுவா? இது ரொம்ப ஈஸி. நான் நீயே பண்ணிருக்கேன். சரிண்ணா. வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேல. நான் சங்கிதா. மார்னிங் என்கிட்ட ப்ரொஃபைல் கேட்டாங்க. மேனேஜர் உன்னை கூப்பிடுறாரு. போ. நர்வஸா இருக்காங்க. கண்டவன் பேச்சு கேட்டு நல்லா டயலாக் பேசினல, அப்ப நர்வஸா இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் மிகவும் ஆபத்தானது. ஓகே, ஸ்டாப் மேக்கிங் தட் சாட் ஃபேஸ். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட போய் மேனேஜரை பாரு. ஓகே, ஒன்றும் இருக்காது. போ. ஐயோ, ப்ரொஃபைல்ல ஒன்றும் இருக்காது. ஆல் தி பெஸ்ட் தம்பி. சில எம்ப்ளாயிஸை இந்த இயர் ரேம்ப் டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதனால உங்கள் பேர் அடிப்படுது.
இப்போ அரியர் எக்ஸாம் வருதுல்ல, அதில் கிளியர் பண்ணிடுங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது. இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்களா காந்தி? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எக்ஸாம் நாளைக்கு அங்கி. வாட்? சரி, இப்போவே வீட்டுக்கு போய் உட்காந்து சின்சியராக படி. ஓகே? என்னால் என் ஃப்யூச்சர் நீ இல்லாமல் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் நீ இந்த எக்ஸாமில் சொதப்பிட்டா அப்புறம் என் கையில் எதுவும் இல்லை காந்தி. ஸோ எப்படியாச்சும் எக்ஸாம் நல்லா எழுதிட்டேன்னு கால் பண்ணி சொல்லு, சரியா? உன் கால்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, வா. சரி, எந்த பேப்பரில் அரியர் வச்ச? டிஎஸ்பி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அலைஸ் டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். மொத்தம் 5 யூனிட். ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 2 மார்க்கு, ஒரு 16 மார்க்கு கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் யூனிட் சிக்னல் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் யூனிட் டிஐடி டிஎஃப், தேர்ட் யூனிட் பட்டர்வர்த் ஃபில்டர், ஃபோர்த் யூனிட் ஃபோரியர் சீரிஸ், ஃபிஃப்த் யூனிட் குவான்டைசேஷன் டெக்னிக்ஸு. இந்த டாபிக்ஸை கவர் பண்ணாலே போதும், எப்படியும் மினிமம் 80 மார்க்ஸ் எடுத்து அச்சு தூக்கிடலாம். ஒரு சாதாரணமான எக்ஸாம்க்கா இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்றீங்க? என்னங்க சாதாரணமான எக்ஸாம்னா அசால்ட்டா சொல்றீங்க? இன்ஜினியரிங் எக்ஸாமுங்க. எனக்குலாம் சின்ன வயசுலயே எக்ஸாம்னா அள்ளு விட்டுருங்க. நீ யூனிட் 1லயே தாண்டலையே முருகா. மனோஜ் அண்ணே. ஹலோ ஹலோ மிஸ்டர் காந்தி. நீங்கள் நான் என்னண்ணா சொல்றீங்க? என்னடா அவ்வளவு மிஸ்டேக்? வீடாவை பட்டேல் கிழிகிழின்னு கிழிகிறான். The person you have called. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்ல சரவண பவன்ல வேலை செய்யறியான்னு என்ன பார்த்து நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேண்ணா. ஆர்டர் சொல்லிட்டு வைடா. ஹலோ அங்கி. ஓ, இதுதான் நீங்க படிக்கிற லட்சணமா? யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு. அப்போ நான் முக்கியம் இல்லையா? அப்படி இல்ல பேபி. இல்ல காந்தி, உனக்கு சீரியஸ்னஸ் இல்லடா. நீனும் விளையாடுதரமாவே இருக்க. எக்ஸாம் படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையை போயிடுச்சு நம்ம லைஃப் எப்படி ரன் பண்றது? இப்பவே எங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கிட்ட கடன், லேண்ட் வித்துட்டு செட்டில் பண்ற சிச்சுவேஷன். டிகிரி கூட எல்லாம் வீட்ல எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? நான் இப்ப பேசுனது தப்பு இருக்கா? இல்ல அங்கி. சரி, இப்ப நீ இதெல்லாம் யோசிக்காம படி. ஓகே, அப்புறமா பேசலாம். பை. யோசிக்காம படிக்கிறதா? இதுக்கு மேல நான் எங்கடி படிக்கிறது? மணி 10 தான் ஆச்சு. 10 தானே, இன்னும் 2 மணி நேரத்தில் செகண்ட் யூனிட் முடிச்சிடலாம். ஒரு 3 செஷன் மார்க் அட்டன் பண்ணா ஓகே ஓகே பாஸ் ஆகலாம். வாட பார்த்துக்கலாம். ஏண்டா ஏன் ஏன்